தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பெற்றோர் தான் எல்லாமாக இருப்பார்கள். ஒரு 2 அல்லது 3 வயது ஆகிவிட்ட பிறகு ஒரு குழந்தையின் முதல் சமூக ஊடாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்த பிறகுதான் அந்த குழந்தை ஒரு முழு வடிவம் எடுக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். களிமண்ணாக வருகின்ற அந்த குழந்தையை தட்டி தட்டி உருவமாக செய்து அதை ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதனாக வளர்த்து இந்த சமூகத்திற்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு செயலை செய்து கொண்டிருப்பது தான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடமும் அந்த ஆசிரியர்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக பதிந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நினைவுகளாக அவனுக்கு என்றுமே இருந்து கொண்டிருக்கும். எந்த குழந்தையுமே நீங்க உன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒருத்தர் யாருன்னு சொன்னாக்கா முதல் வகுப்பு ஆசிரியரை தான் சொல்லுவாங்க. இப்ப எல்கேஜி டீச்சரை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு சூழல்ல 45 வருடங்களாக ஒரு புதுவை மாநிலத்துல தனக்கென ஒரு தனி இடத்தை பதிவு செய்து கொண்டு மிகப்பெரிய அளவில் பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கும் சங்கர வித்யாலயா பள்ளி இன்றைக்கு வந்திருக்கிறோம். அவர்களுடைய அந்த பள்ளிக்கூடத்தின் முதல்வராக இன்றைக்கு தர்ம சம்பத்தினி என்ற மிக பெரிய ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் மேம். மேடம், சொல்லுங்க, நீங்க எத்தனை வருடங்களாக இங்க முதல்வரா இருந்துட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 24 வருஷமா இருக்கு. அதுல முதல்வரா நான் 12 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் நான் வர பார்த்து நான் ஒரு பிரைமரி டீச்சரா தான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இந்த ஸ்கூல்லோடயே நானும் வளர்ந்து வந்தேன் தான் சொல்லணும். குழந்தைங்களோட எனக்கும் இதுல வளர்ந்து வர்றதுக்கு ஒரு சான்ஸா எனக்கு இந்த ஸ்கூல் அமைஞ்சது. இந்த விஷயத்துல எனக்கு நமக்கு எத்தனை பெரிய வயதானாலும் சரி, நம்ம பேர பேத்திலாம் எடுத்துட்டா கூட நம்மளுடைய ஆசிரியர்களை பார்த்தோன்னே உடனடியா அப்படி எந்திரிச்சு நின்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லி காலில் விழுந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய அந்த முதல் வகுப்பு ஆசிரியர் தான் நீங்க சொன்னீங்க. அந்த ஆசிரியர் பணியில உங்களுக்கு நிறைய மலரும் நினைவுகள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். இதுல என்கிட்ட படிச்ச குழந்தைங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஏ, எம்பிபிஎஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிலர்லாம் இப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபாரின்ல வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் இங்கேயுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ஒரு டீச்சரை சார்ந்து அந்த ஒரு டீச்சர் சொல்றத எடுத்துட்டு அதெல்லாம் பண்றதோட்டு தான் அந்த குழந்தைங்களோடது இவ்வளவு தூரம் வளர்ந்து வருது. இது நிஜமாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்க இந்த ஏணிப்படியாவே இருந்திருந்து குழந்தைங்க நல்ல வேலையில இருக்காங்கன்னு கேட்கறச்சு எங்களுக்கு சந்தோஷப்படுற முதல் மனிதர்கள் நாங்களா தான் இருக்கோம் அதுல. ஏன்னா மத்த ப்ரொஃபஷன்லயாவது அவங்க எல்லாம் இருக்காங்களேன்னு தோணும். ஆனா வேற எங்களுக்கு டீச்சர்ஸுக்கு எங்க குழந்தைங்க இன்னும் நல்ல லெவல்ல எங்களை தாண்டி இருக்காங்கன்னு சொல்றதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த பள்ளி கடந்து வந்த பாதையில பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விதவிதமான காம்படிஷனுக்கு போறதும் போயிட்டு நிறைய கேஷ் அவார்டு வாங்குறதோ ஒரு ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பேரை கொண்டு வர்றதோ இதெல்லாமே நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ நாமளுமே இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான இதையும் நாங்க அடாப்ட் பண்ணி பசங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இப்போ நிறைய ஒலிம்பியாட்ஸ் எல்லாம் இப்ப குழந்தைங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து பசங்கள்லாம் இப்போ நிறைய அதுல ஒரு கத்துக்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல கிடைக்கிறது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் தான். அந்த குழந்தை இப்போ ஒரு நேஷனல் லெவல்ல நடந்த ஒரு அரித்மெட்டிக் ஜீனியஸ் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த 3rd லெவல்ல இப்ப 10,000 rupees பிரைஸ் வாங்கியிருக்கு அந்த குழந்தை. இப்ப அடுத்த லெவல்லையுமே அந்த குழந்தை போய் கலந்துக்க போறது. அதே மாதிரி இப்போ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி அவங்க அந்த ரினியூவபிள் எனர்ஜி
அதுல காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே நிறைய வருஷம் எங்களோட குழந்தைங்க போயிட்டு 10,000 25,000 அத மாதிரி பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு குழந்தை அதுல கலந்துட்டு ஒரு 2500 கேஷ் பிரைஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி பசங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நான் லிஸ்ட் போடணும்னு நினைச்சா நிறைய போயிட்டே இருக்கும் மேடம் இதுல. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என்னன்னா இப்ப வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே படிப்பு 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 அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் பகலில் படி அப்படிங்கிற மாதிரி படி படின்னு தான் பிள்ளைங்களை சொல்லி போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கிறாங்க. அதுங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இந்த எக்ஸ்ட்ரா தான் வந்து அவங்கள வந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிப்பை விட ஏட்டு சுரக்காய் கறிக்காவாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து சைட் பை சைட் அதுங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவங்க வெளி உலகத்துல எப்படி இந்த சமூகத்துல பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது. அதுல உங்களுடைய மாணவர்கள் வந்து ரொம்பவே அழகான நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அது நான் போய் பார்த்தேன். ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் யார் மேம் கைட் பண்றாங்க? ஒவ்வொரு வருஷமுமே இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல குழந்தைங்க வந்து நிறைய கலந்துக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து. மிஸ்ஸஸ் தெய்வநாயகின்றவங்க, அவங்களுக்கு சயின்ஸ்ல அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அவங்களுமே கலந்துப்பாங்க. அவங்களோட டீச்சர் எக்ஸிபிட்டும் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க, இப்ப எங்களுக்கு 3 வருஷமா அவங்க கன்சிக்யூட்டிவா ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆயி, அடுத்த லெவலுக்குமே சதர்ன் இந்தியா லெவலுக்குமே அவங்களுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு தடவ எங்களுக்கு வந்து அவங்க 2nd பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இந்த வருஷமும் நான் ஒரு சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன். அவங்க வந்து திருப்பி இந்த வருஷத்துக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைங்கள ஒரு 3 மாசமா அப்படியே அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களாவே இருந்து அந்த குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்களுக்கு ப்ரெஷரே இல்லாம கொண்டு வர்றத எல்லாமே பண்ணி அவங்க கொண்டு வருவாங்க. சயின்ஸ் மாத்திரம் இல்ல, எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஸ்கூல்ல தான் நீங்க ஒரு கலாச்சாரத்தோட சேர்ந்த ஒரு கல்விய நீங்க இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா நாங்க இந்த ஸ்கூல்ல வந்து எல்லா பண்டிகையுமே ஸ்கூல்ல பசங்க எழுத்தாப்புலயே வீட்ல எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரியே இங்க ஸ்கூல்லயே நாங்க கொண்டாடி அதனோட முக்கியத்துவத்தையும் பசங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் நாங்க. அதனால பசங்களுக்கு வந்து வெறும் படிப்பு மாத்திரம்தான்றது இல்ல, எல்லா விதத்திலயும் பசங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கணுங்கிறதுல நாங்க அதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கோம். அதுக்காக படிப்பை எந்த விதத்திலயும் நாங்க காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறது இல்ல. இதுல நல்ல மார்க்குமே எவ்ரி இயர் சென்டம் நிறைய ஸ்கோர் பண்றது, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும் மத்த சப்ஜெக்ட் ஆகட்டும் எல்லாத்துலயுமே பசங்க ஹை மார்க் ஸ்கோர் பண்றது எல்லாமே இங்க நிறைய நடந்துட்டு இருக்குங்க. கேட்கும்போது வந்து பிரமிப்பா இருக்கு மேம். என்னன்னா ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ், இது நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து காலத்தால் அழிய முடியாது. ஆனா இன்றைய தலைமுறை ஒரு ஒரு மேம்போக்கா போய்கிட்டு இருக்காங்களோ, நம்மளுடைய கலாச்சாரத்தை அவர்கள் கடைபிடிப்பதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. நான் நிறைய நினைப்பேன் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லயே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தா அவங்க வந்து எல்லாமே. ஏன்னா வீட்டுல பெற்றோர்கள் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. டீச்சர் என்ன சொன்னாலும் ஊனும் மண்டையாற்ற குழந்தை அம்மா அப்பா என்ன சொன்னாலும் போமா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுடைய அந்த நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு பள்ளிக்கூடத்திலேயே போதிக்கும் போது அவர்களுக்கான அந்த விஷயங்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அத்தகைய சிறப்பான சில விஷயங்களையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கிறீர்கள், செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி உங்க பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்புகள், பெருமைகள் அதை பத்தி சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இந்த ஸ்லோகம்ன்றது நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம எல்லாம் நிறைய கத்துன்னு இருப்போம். இப்ப அத சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப இந்த வீட்டுல சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்க எவ்வளவு தூரம் கத்துப்பாங்கன்றது தெரியாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த குழந்தைய கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நீங்க கேட்க சொன்னீங்கன்னா கட்டாயம் ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி வருஷம் பாத்தீங்கன்னா பகவத்கீதை அந்த சின்மயா காம்படிஷன்ல கலந்துட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பகவத்கீதைய ஒரு சாப்டரே கத்துக்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அதையும் நாங்களே குழந்தைங்களுக்கு இங்க ஸ்கூல்ல சொல்லித்தரோம். அதே மாதிரி எந்த காம்படிஷனா இருந்தாலும்
எங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபுல் ஸ்ரத்தை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு காம்படிஷனுக்கு டீச்சர்ஸே மேக்சிமம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள கைட் பண்ணி கொண்டு போறதோ, காம்படிஷன் வென்யூ வரைக்கும் அழிச்சுட்டு போய் அந்த குழந்தைங்கள இருந்து முடிச்சு அவங்கள திருப்பி பத்திரமா பேரண்ட்ஸ்ட சேர்க்கிற வரைக்கும் பொறுப்பெடுத்து எல்லாமே நாங்க இந்த ஸ்கூல்ல பண்ணிட்டு வரோம் நாங்க. உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஆதாரமே இதுதான். ஒரு மரம் எவ்வளவு வேணாலும் வளரலாம். அதுக்கு ஆதாரமா அந்த மண்ணும் வேரும் இருக்கும்போது தான் அந்த மரம் வந்து செழிப்பா வளரும். அதற்கான கனிகளை கொடுக்கும். எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது இப்பேற்பட்ட சிறப்பான பல விஷயங்களை வந்து ஒரு கல்வி சாலையிலேயே போதிக்கும் போது, இப்ப ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் அதிகமா வரும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்வி தான் இன்றைய தேவையாக இருக்கிறது. இதை நீங்க கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். மேடம், இப்போ நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலேயே எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? அவங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய எண்ணம்லாம் என்ன? அதெல்லாம் நீங்க வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பா. என்ன சொல்றாங்க மேடம்? இல்ல இது இப்ப நீங்க கேட்டதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா இப்ப இந்த மார்கழி மாசங்கிறது வந்து நிறைய பேருக்கு மார்கழின்றதுதான் தெரியும், பெருமாள் கோவில்ல விசேஷங்கள்ன்றது தெரியும். ஆனா எஸ், ஆனா அப்படி பாத்தீங்கன்னா எங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாசத்துக்கு கார்த்தால 5 மணிக்கே இங்க ஸ்கூல்ல கேதர் ஆகி அதுல எந்தெந்த குழந்தைங்க விருப்பப்படுற குழந்தைங்கள நாங்க ஒரு தர்ம சம்ரக்ஷண சமிதி மூலமாவோ இல்ல வேத பாரதி மூலமாவோ குழந்தைங்கள மார்கழி பஜனுக்கு நாங்க அழைச்சிட்டு போறோம். வீதி உலாவுக்கு குழந்தைங்க போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வீதியிலயும் போய் பஜனை பாடல்கள் எல்லாம் பாடிட்டு குழந்தைங்க வராங்க. அதுக்கும் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி கூட அக்காம்பனி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே ஒரு ஒரு பிரின்சிபல் ஒரு டீச்சர்ன்றது இல்ல, எல்லா குழந்தைங்களையுமே எனக்குமே தெரியும். ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை குழந்தைங்களையும் இப்ப 500 குழந்தைங்களுக்கு மேல படிக்கிறாங்க இங்க. அத்தனை குழந்தைங்களையும் தெரியும், அத்தனை பேரண்ட்ஸையுமே தெரியும். அதனால யாருமே எந்த நேரம் வேணாலும் நேரா வந்து பார்க்கலாம், பேசலாம். அதே மாதிரி டீச்சர்ஸையுமே அப்ரோச் பண்றதுமே எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அதனால பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. மத்த ஸ்கூல்ல மாதிரி அவங்க நினைக்காம நினைச்சா வந்து பேசலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்றாங்க இதுல. அது உண்மைதான் மேம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது, நம்ம குழந்தையோடைய முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்க அந்த மார்கழி மாசத்துல பஜனை எல்லாம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் நாங்கெல்லாம் போயிருக்கிறோம். இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு மேம். இப்போ வீதியில அந்த மாதிரி வரதே இல்லை. பெரும்பாலும் அந்த கோயில்கள் உள்ள தெருவுல அந்த எழுந்திருக்கிற விஷயங்கிறதே அதுவே குறைஞ்சிருச்சு. அதுவே குழந்தைங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட காமிச்சு வந்துட்டு போகுது. அதுவும் வர்றது வந்து அந்த குழந்தைங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் போவாங்க. அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லயே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இங்க ஸ்கூல்ல வந்து இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸோடயே இருப்பாங்க ஸ்கூல்ல வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் மேக்சிமம் டிவோஷனல் சாங்ஸ் வச்சு பசங்கள ட்ரெடிஷனலா அந்த கல்ச்சரை குடும்பமான வரைக்கும் நாங்க அந்த அப்படியே கொண்டு வரது நாங்க முனைப்பா இருக்கோம் அந்த விஷயத்துல. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு மேம். என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரம் இன்றைக்கு வந்து ஆங்கில கலாச்சாரத்துடன் கலந்து அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, எங்கேயோ போய்கிட்டு இருக்கே. இப்படி இந்த குழந்தைங்க வந்து அதாவது குழந்தைங்க கத்துக்க தயாரா இருக்காங்க மேம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான் ஆட்கள் இல்லை. அதுலயுமே மேடம் குழந்தைங்க இருக்காங்க. இதுலயே பின்தங்கிய குழந்தைங்களா இருந்தால் சாயங்காலத்துல அவங்களுக்கு சிறப்பு வகுப்புமே நாங்க வச்சு அந்த குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களை மாத்திரம் கிளாஸ் வைஸ் உண்டான அவங்களுக்கு சிறப்பு வகுப்பு வச்சு அந்த குழந்தைங்களை எப்படி அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலான்றதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எஜுகேஷன். என்னன்னா கார்த்தால நாங்க இப்ப சாயங்காலம் மேக்சிமம் குழந்தைங்க 5 o'clock வரைக்கும் தான் ஸ்பெஷல் கிளாஸ். 10, 11, 12 பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் சாயங்காலம் 5 o'clock முடிச்சு நாங்க குழந்தைங்களை அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப நாளை ஹோல்டு பண்ணி அந்த குழந்தைங்களை டயர்ட் ஆக்குறது இல்லை. அதே மாதிரி இருந்ததுனால காலத்தால 8 மணிக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 8ல இருந்து 5 தான் அந்த குழந்தைங்களுக்கு மேக்சிமம் அந்த குழந்தைங்களோட இன்புட் கொடுக்க முடியும். அதனால நாங்க அந்த அளவுக்குள்ள வச்சு
இதுலயே நாங்க நல்ல ரிசல்ட்டா அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க. அதுதான் மேம் குழந்தைங்க வந்து சீக்கிரமா 2014ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாமே சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். ரொம்ப சிறப்பு மேம். குழந்தைங்க அதான் நான் சொல்றதுதான், குழந்தைங்க கத்துக்கிறதுக்கும் சரி கிரகிச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே, ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த நினைவுகளும் இருக்காது. எப்பயுமே ஓப்பன் ஹார்ட்டா இருப்பாங்க. வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. பெரியவங்கள ஆயிட்ட பிறகு இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்போ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறதுனால அவங்க மிக சீக்கிரமா அதை வந்து கவர்ரேட் பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய இதுல என்னன்னாக்க, இந்த எங்கள்ட்ட இருந்து படிச்சு முடிச்சுட்டு இப்ப காலேஜ்ல இருக்கிறவங்களோ இல்ல வேலையில இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அந்த சாட்டர்டேஸ்ல லீவ் கிடைக்கிறது இல்லையா, பாக்குறதுக்கு இங்க வந்துருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க ஸ்கூல்ல ரொம்ப மிஸ் பண்றோம். நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூலோடது வந்து இந்த கல்ச்சர் எல்லாம் நாங்க மிஸ் பண்றோமே. ஒரு டீச்சர் பாண்டிங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா காலேஜ்ல எங்களுக்கு அந்த பாண்டிங் கிடைக்கல. வேற டீச்சர்ஸ் வந்து இங்க பாண்டிங் ஜாஸ்தி. இதெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலோட எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்றச்சு சாட்டர்டேஸ்ல வர்றச்சு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது எங்களுக்கு. அது 10th முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் ரொம்ப எல்லா டீச்சரையும் கட்டி பிடிச்சி அழுது அது ஒரு இது நடக்கும். உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து மேம் ஒரு போதி மரம் மாதிரி. அதுல வந்து படிச்சுட்டு மிக சிறப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்ற மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே உயர்ந்த நிலைமையில இருக்கும். நீங்க இன்னும் வேற என்ன எக்ஸ்ட்ராஸ் வச்சிருக்கீங்க? நாங்க இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாயங்காலத்துல டிராயிங் கிளாஸஸ் இருக்கு, பேட்மிண்டன் கிளாஸஸ் இருக்கு. இங்க ஸ்கூலுக்குள்ளேயே அவங்களுக்கு இது வந்து ஒயிட் டவுனுக்குள்ள இருக்கிறதுனால பெரிய கிரவுண்டா இல்லைனாலும் இந்த கிரவுண்டுக்குள்ளேயே வெளியில என்னென்ன கேம்ஸ் விளையாடுறாங்களோ அத்தனையுமே எங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல இருந்து எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. அதனால பசங்களுக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3 லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்கு. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷனோட இருக்கு அவங்களுக்கு. அதனால உங்களுக்கு அந்த பிளஸ் சன்ஸ்கிரிட் ஒரு லாங்குவேஜா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சன்ஸ்கிரிட்டையும் ஆஃபர் பண்றோம். அப்ப வரைச்சு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு சர்டிபிகேட் எக்ஸாமுமே அந்த எண்ட் ஆஃப் த அகடமிக் இயர் நடந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறது. அது வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சன்ஸ்கிரிட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நினைச்சா இன்னும் இப்ப அந்த எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதி அதுல சர்டிபிகேட் வாங்கினால அந்த பிஏக்கு ஈக்குவலன்ட் சன்ஸ்கிரிட் அந்த மாதிரி இதெல்லாமும் நாங்க குழந்தைக்கு பண்ணியிருக்கோம் நாங்க ஸ்கூல்ல. தமிழ் எந்த அளவுக்கு இருக்குமா? தமிழ் படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை? மாணவர்கள் தான் ஜாஸ்தி. அதுல ஹிந்தி பிரெஞ்சு இருக்கிறவங்க ஒவ்வொரு கிளாஸுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. தமிழுக்கு கட்டாயம் வெயிட்டேஜ் இருக்கு. நிறைய தமிழுக்கு காம்படிஷன்ஸ் நிறைய போயிட்டே இருக்காங்க. அதுக்கு உண்டான தமிழ் ஆசிரியைகள் எல்லாருமே நல்ல ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரெஞ்சு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், சீக்கிரம் நிறைய மார்க் போட்டுடுவாங்க, தமிழ்ல மார்க் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க 10th மேல குழந்தைங்கள்ட்ட சொல்ற விஷயமே, நீ பிரெஞ்சு வந்து வெளியிலயும் கத்துக்கலாம். ஆமா, இதுல இப்ப இதையுமே ஹிந்தியுமே பிரச்சார சபாலையும் படிக்கலாம், இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் தமிழ் தான் உங்களுக்கு முக்கியமானது. நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறச்சையும் தமிழுக்கு தான் வேல்யூ ஜாஸ்திங்கிறதையுமே நாங்க பேரண்ட்ஸ்டையுமே எடுத்து சொல்றோம். அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் எடுக்க பார்த்தேன். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு சில பேரண்ட் அதை புரிஞ்சுட்டு அவங்க தமிழுக்கு எடுத்துக்கிறது ஜாஸ்தி. உங்களுடைய ஆசிரியர்கள் பற்றி சொல்லுங்க மேம். நிஜமாவே இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு இருக்கிற ஒரு டீம் வந்து நாங்க எப்பவுமே எங்களை சங்கரா ஃபேமிலின்னு தான் சொல்லிப்போம். நாங்க அந்த டீச்சர்ஸ்ட எதுவா இருந்தாலும் அதை உடனே எடுத்து செஞ்சு அந்த குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும், அந்த குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்றதாகட்டும், எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸ் என்னோட இருக்காங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் நல்லா கோஆபரேஷன் கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நாங்க பசங்களை கூப்பிடுறோம், பண்ணக்கூடிய பசங்கள்ட்டையும் சொல்றோம். அப்ப அந்த பேரண்ட்னோட ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா அது பண்ண முடியாது. அதனால 2 விதத்திலயுமே எங்க ஸ்கூல் பிளஸ்ட் இந்த விஷயத்துல. ஒரு பள்ளிக்கூடத்தின் 45 கால வரலாறு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை மேடம். இந்த 45 காலமாக நீங்க வந்து வெற்றிகரமாக நடைபோட்டு
அந்த சங்கர வித்யாலயா என்ற பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே படிக்கிற மாணவர்களாகட்டும், இங்கே இருக்கிற ஆசிரியர்களாகட்டும், எல்லோருமே நம்முடைய பாரதத்தின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய வகையில நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இவற்றையும் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். இத்தனைக்கும் வழிகாட்டியாக நீங்க இதுல இருந்துட்டு இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திச்சதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பள்ளி மேலும் மேலும் சிறப்புகளை அடைந்து மிக பெரிய அளவில் மாணவர்கள் இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை கடவுளிடம் நான் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து எங்க பள்ளியை பத்தி எங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல மிக மிக சந்தோஷம். இதுல நான் மேடம் கலாவிசுவுக்கும் இவங்க மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ ராமனுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட டீச்சர்ஸுமே அவங்களோட வியூஸ் என்னங்கிறதையுமே உங்களோட பகிர்ந்துப்பாங்க. நன்றி, வணக்கம்.